வணக்கம். நேற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ.பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது நடைபயிற்சியின் பொழுது இன்றைய தினம் இரண்டாவது முறையாக ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார். நேற்று மட்டுமே அடுத்தடுத்து 2 முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இன்று மீண்டும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடைபயிற்சியின் பொழுது சந்தித்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டோம் என்று ஓ.பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓபிஎஸ் நேற்று மாலை மீண்டும் சந்தித்தார். இந்த நிலையில் சென்னை அடையாறு அருகே உள்ள தியோசாபிக்கல் சொசைட்டியில் நேற்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அங்கே வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பு குறித்து ஓபிஎஸ் கூறுகையில், நான் நடைபயிற்சி மேற்கொண்ட போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது சந்தித்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டோம் என்று கூறினார். இது பல்வேறு யூகங்களையும் கிளப்பிய நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை ஓபிஎஸ் நேற்று மாலை மீண்டும் சந்தித்தார். இந்த சந்திப்பு ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் நடந்தது. ஓபிஎஸ் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். மேலும் முதலமைச்சரின் சகோதரர் மு.க. முத்துவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் பொழுது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓபிஆர் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த நிலையில் அடையாறு பகுதியில் நடைபெற்று சென்ற பொழுது இன்று மீண்டும் முதல்வர் அவர்களை சந்தித்திருக்கிறார். விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவாரா அல்லது அவருடைய அண்ணா தொண்டர்கள் மீட்பு உரிமை குழு வந்து பார்த்தோம்னால் திமுக கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்பொழுது எந்த கூட்டணியில் இல்லை என்று சொன்னாலுமே கூட திமுக கூட்டணியில் அவர்கள் இடம்பெறுவார்களா என்ற ஒரு பேசுபொருளை இந்த சந்திப்புகள் தொடர்ந்து கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இபிஎஸ் அவர்களும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் ஸ்டாலின் அவர்களுடன் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு அவர் வந்து பார்த்தோமேனால் அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருந்த நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் சந்திப்பை தவிர்த்து விட்ட நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகள் தற்பொழுது தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழக அரசியலில் வந்து பார்த்தோமேனால் கூட்டணியில் மாற்றம் வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து நிலவி வருகிறது.